இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆயில் ஃப்ரீ ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அரிசியும் கடலைப்பருப்பையும் வச்சு நம்ம கிராமத்துல செய்வோம் இல்லையா, அந்த கடலை உருண்டை தான் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். அரிசி நான் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புழுங்கல் அரிசி வேணா, பச்சரிசி தான் வேணும்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம், சும்மா ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவி. இதுதான் தேவையான பொருட்கள். கடலைப்பருப்பு புரோட்டீன் ரொம்ப ரிச்ன்றனால நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இனிப்பு சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப் அரிசியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்ல நிறம் மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்ல நிறம் மாறினோடனே நம்ம எடுத்து வேற ஒரு பவுல்ல மாற்றி ஆற வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த கடலைப்பருப்பு எடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்காத கடலைப்பருப்பு எடுத்து வச்சனால வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை அதே மாதிரி வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். வறுத்த கடலைப்பருப்பை நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பையும் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றலை. ரொம்ப நேரம் அரைக்க விட்டுறாதீங்க, அது கொஞ்சம் எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்து ஓரளவு நைஸா வந்தோடனே ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச கடலைப்பருப்போட நம்ம அரைச்சு வச்ச அரிசியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம தேங்காய் துருவல் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதனெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சிங் பவுல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெல்லம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இது பண்ணுங்க. மொத்தமா ஊற்றிடாதீங்க, அளவு இது தெரியாம போயிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கையில இனி நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. இனி உருண்டை பிடிக்கிறதா வேலை. ஏன் எண்ணெய் தடவை சொல்லனா கொஞ்சம் ஒட்டாம பிசு பிசுன்னு இல்லாம இருக்கும், அதனாலதான். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சு வச்சிருங்க. பாருங்க, நம்ம சின்ன சின்னதா உருட்டி வச்சிட்டோம். நம்ம கடலை உருண்டை ரெடி. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். இதை சின்னவங்க இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நீங்க கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு 2 to 3 டேஸ்ல காலி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா கெட்டுரும். அதனாலதான். இல்ல நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா தேங்காய் பூ சேர்க்காதீங்க, அது ஆப்ஷனல். தேங்காய் பூ சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடும். அதனால 3 டேஸ்ல நீங்க காலி பண்ற மாதிரி இருந்தா தேங்காய் பூ சேர்த்து செஞ்சுக்கோங்க.